கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே 40 நாளும் உபவாச நாட்களிலே சிலுவை தியானம் அதிகாலவேளையில் நாம் தியானிக்கிறோம். அதிகாலவேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக எந்த காரியத்திலே சீர் பொருந்த வேண்டும், இரவு நேரத்திலே நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ நம்ம சொல்லலாம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா எங்களுக்கு தெரியலையே அப்படிம்போம். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, நம்ம குமாரனை விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னா நித்திய ஜீவன் கிஃப்ட் கிடைக்கும். அதை சிம்பிளா அழகா நம்ம சொல்லலாம். எப்படிமா சொல்லலாம்? நான் ஒரு கிணத்துக்குள்ள கிடக்கிறேன், தண்ணி இல்லாத கிணத்துல உள்ள கிடக்கிறேன், ஒரு 200 அடி ஆழத்துல கிடக்கிறேன். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படிங்க. 200 அடி ஆழத்துல உள்ள இருக்கும்போது நீ யாரு காப்பாற்ற முடியும்? மேல யாராவது நிப்பாங்க, யாராவது நின்றுட்டு உள்ள ஒரு சவுண்டு கேட்டுச்சே, நான் பார்த்தா 200 அடி கிணத்துக்குள்ள உள்ள கிடப்பேன். மேலேருந்து யாராவது ஒரு ஆள் ஒரு கயிறு அனுப்பி இந்த கயிறை பிடிச்சிட்டு மேலே வந்து சேருப்பா அப்படிம்பாங்க. அதே போல இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தான். அவனுடைய ஆத்துமா செத்து போயிரும். பாவம் செய்யற ஆத்துமா செத்து போயிரும். ஆத்துமா செத்து போயிட்டு அப்படின்னா அது 2ஆம் மரணமாய் அக்னி கடலுக்கு போயிருது. அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது, ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவம் பண்ணதுனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஒரு இருளா இருக்கு, இல்ல நான் அந்த பாவத்துல இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தினால நீ கழுவி சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாதப்படியில வரும்போது மனம் திரும்பி, எந்த பாவத்துல ஒரு மனுஷன் இருக்கிறானோ, நான் அந்த பாவம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்ததுல எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன்ப்பா, நான் இனிமேல் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன், என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து கேட்கும்போது மன்னிக்கிறாரு. அவர் இரக்கமுள்ள தேவன் சொல்லி போட்டிருக்கு. இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள தேவனா. அப்ப எப்ப மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனம் திரும்பி இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அப்ப தீர்மானம் எடுக்கும்போது தேவன் பார்க்கறாரு. எப்படி பார்க்கறாரு அப்படின்னா, உண்மையா சொல்றானா இல்ல மறுபடியும் பாவத்துக்குள்ள போறானா பாப்பாரு. பார்த்துதான் நமக்கு பரிபூர்ணமான விடுதலை தராரு, பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கிறார்.
என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு நபர். கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பரிசுத்த வேதாகமம். சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனேன். கையில பைபிள் கொண்டு போவேன். சர்ச்சில் நற்கன் எடுத்திருக்கேன். கல்யாணம் சர்ச்சில் தான் முடிஞ்சுது. ஆனால் கையில பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்காம இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன். விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். மனுஷன் நம்பி லட்ச லட்சமா கொடுத்துருக்கேன். ஆனா அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கடன்ல கஷ்டப்படும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னா அது பரிசுத்த வேதாகமம். நான் எப்போ மனம் திரும்பி என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் நான் பாவம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் விக்கிரத்துக்குள்ள போக மாட்டேன், மாந்திரித்து நானே பணம் கொடுத்துட்டேன், நீ மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், நான் பாவத்தில் வாழ்ந்துட்டேன், என் சாபத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே, என்னோட பலவீனம் எல்லாம், என்னோட நோயெல்லாம், என்னோட துக்கத்தை எல்லாம், என்னோட மீறுதல், என்னை மன்னிங்க, என்னோட அநியாயத்தை மன்னிங்க, நான் அநியாயமா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி கசந்து இனிமேல் அந்த பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பாவியா என் மேல கிருபையா இருங்க. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது பைபிள் வசனத்தின்படி மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, எனக்காக தானப்பா நீங்க பலியானீங்க, எனக்காக தானப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானப்பா நீங்க சிலுவை சுமந்தீங்க, என்னுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே, என்னுடைய பலவீனத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்து அவர் பக்கம் வரும்போது அந்த குடும்பத்தை மீட்டெடுக்கிறார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், அந்த குடும்பத்துக்கு சமாதானம் தருகிறார், அந்த குடும்பத்துக்கு நித்திய ஜீவனை தருகிறார். மறுபடியும் நம்மளை அழைத்துட்டு போக வருவார். நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த கடைசி காலத்திலே உபவாச நாட்களிலே சிலுவை தியானத்திலே நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. அந்த குடும்பம் எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஒரு விக்கிரக ஆராதனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு துணிகரமான காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல வந்து உண்மை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா, என்னோட வாழ்க்கையுள்ள எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிங்க, எனக்காக தானப்பா நீங்க சிலுவையில என்னுடைய பாவத்தையெல்லாம் சிலுவையில சுமந்தீங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல உண்மையாய் கூப்பிடும் போது, எந்த நாடா இருந்தாலும் சரி, நம்ம உண்மையா கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அப்ப கூப்பிடுற பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும், அதுதான் முக்கியம். நமக்காக சொந்த குமாரனை தந்திருக்காங்க, மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி இனிமேல் நான் பாவம் பண்ண மாட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது முக்கியமான வார்த்தை என்னன்னா பாவ மன்னிப்பு. ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வருது. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் மோட்சம். ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி நேர தேவனோட சமூகத்துல தாழ்த்திடணும்.
சிலுவை தியானம் அப்படின்னு வந்தாச்சுனாலே நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்கு. என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்தார். சத்துருடைய தலையை நசுக்கினார். சிலுவையில வெற்றி சிறந்தார். நமக்காக ஜீவ பலியானார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போதே நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானம். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வீட்டுக்குள்ள விடுதலை. அவருடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். மறுபடியும் நம்மளை அழைத்து கொண்டு போக வருவார். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நமக்கு ஒரு வாசஸ்தானம். இந்த கடைசி காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தருக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், நீதியை பின்பற்றணும், செம்மையா வாழணும், இதனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றணும், கற்பனையை கைக்கொள்ளணும், வார்த்தையில நிலைத்திருக்கணும், கனிவுள்ள வாழ்க்கை வேணும், நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தானந்தரம் பண்ணணும். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நமக்கு 24 மணி நேரம் பத்தாது. ஒரு முழு பைபிளை வாசித்து அதே போல சந்தோஷமா வாழணும் அப்படின்னா நேரமே பத்தாது. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், இவைகளுக்கெல்லாம் தப்பித்து கொள்ள விழித்திருந்து ஜெபிக்கணும், அதிகாலையில் ஜெபிக்கணும், இருட்டோட ஜெபிக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேரம் இருக்காது. உண்மையா சொல்லணும் அப்படின்னா செல்போன்லாம் பார்க்க நேரம் இருக்காது. அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க கையில் பைபிள் எடுத்து வாசித்து அவங்கவுங்க தேவனை தேடினாலே அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆவியில் வளரணும்னு நினைக்கிறீங்களோ, செல்ஃபோன்லாம் நமக்கு ரொம்ப ஆபத்தாக தான் இருக்குது. வேண்டாம், ரொம்ப குறைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தா தான் தரிசனம் பார்க்க முடியும், சொப்பனம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நினச்சாச்சு அப்படின்னாலே விட வேண்டிய காரியத்தை விட்டுறணும், உலகத்தால் கரை விடாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளணும். அதனால நமக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டைரி வச்சுக்கோங்க, பேனா வச்சுக்கோங்க, கையில் பைபிள் வச்சுக்கோங்க. சும்மா இருக்கும்போது பைபிள் வாசிங்க. அதில் வாசித்து எத்தனை அதிகாரம் வாசித்தீங்க எழுதி வைங்க. எந்த வசனத்து மூலியமாக உங்க கூட பேசினார் எழுதி வைங்க. ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது உங்கள் கூட பேசின வசனம்லாம் தனியாக இருக்கும், ஒரு டைரியில் இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ஆமாம் 6 மாதம் முன்னோட்டி நான் அப்படி ஒரு கண்ணீரோடு இருந்தேன், அன்னைக்கு என் கண்ணீரை துடைத்தார். நான் வேதனையோடு இருந்தேன், என் வேதனையை மாற்றிட்டார். நான் ஒரு வீடு கட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் ஒரு நல்ல வீடு தந்தார். ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் தந்தார். கற்பத்தினியா ஜெபம் பண்ணேன், கர்த்தர் தந்தார். அப்போ நீங்கள் எந்தெந்த டேட்டில் என்னெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, எது மூலியமா உங்க கூட பேசியிருக்காரு, எந்த வசனத்து மூலியமா அந்த வசனம் எழுதி வைக்கலாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஒரு எழுதுகிற ஒரு சுபாவம், எழுதுகிற ஒரு குணம் இருந்தால் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது நான் எந்தெந்த காரியத்திலே எப்படி வாழ்ந்தேன், தேவனை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, தேவனை எப்படி வாழ சொல்றாரு, அதெல்லாம் வசனத்தை வாசிக்கும்போது கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். புதிய ஏற்பாட்டில் எனக்கு பிடிச்சது ரோமர் சட்டம். அந்த சட்டத்தின்படி பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமை, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். அப்போ கிருபையின் காலத்தில் வாழ்றோம், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் அப்போ வசனம்லாம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதை மட்டுமே யோசிக்க ஆரம்பித்தேன். நான் உங்களுக்கு சொல்லிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்லிற வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசிக்கும்போது நம்ம எப்படி வாழணும், கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அடுத்த மீண்டும் எப்படி நம்மளை வந்து கூட்டு போறாரு, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு,
அந்த தேவனோட ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல கையில பைபிள் எடுத்துக்கணும். வேற வழியே இல்லை. நான் நல்லா படிச்சு பார்த்தது இல்லை. கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான். இந்த கடைசி காலத்துல ஏகப்பட்ட கள்ள ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கள்ள ஊழியக்காரங்க. போலி அற்புதம். உன் உடம்புல இங்க பாம்பை பாக்குற, அங்க பாம்பை பாக்குற, வீட்டுல பாம்பை பாக்குற, உன் காலில் பாம்பை சுத்தி இருக்க பாக்குற, என்னெல்லாமா சொல்றாங்க, என்னெல்லாமா சொல்றாங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் நம்ம மனம் திரும்பி பரலோகத்துக்கு போய் சேர முடியும். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் ஆவியானவர் கூட பேச ஆரம்பிச்சாரு. வசனத்தின் மூலியமாக மனம் திரும்பினால் அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப இந்த கடைசி காலத்துல நிறைய கள்ள உபதேசத்துல நான் பாம்பை பார்க்கிறேன், நான் பாம்பை பார்க்கிறேன், நான் பாம்பை பார்க்கிறேன், நான் சர்ப்பத்தை பார்க்கிறேன், நான் இங்க பார்க்க அங்க பார்க்க, இப்படி சொல்லிட்டே ஊழியம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வசனம் சத்தியம் காணோம், வசனத்தை காணோம், சத்தியத்தை காணோம். சும்மா நான் அப்படியே தரிசனம் பார்க்க, அப்படியே பாம்பை பார்க்க, சர்ப்பத்தை பார்க்க, எப்ப பார்த்தாலும் சர்ப்பத்தை பார்க்க, பாம்பை பார்க்க, வீட்டுல அங்க பார்க்க இங்க பார்க்க, இதை சொல்லியே ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த கடைசி காலத்துல பிரசங்கத்துல போலி பிரசங்கம், கள்ள தீர்க்க தரிசனம், போலி அற்புத அடையாளம், ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. வஞ்சிக்கிற ஆவிகள். மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அது அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. அது அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. மறுபடியும் சொல்றேன், அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து நாமத்துல போ அப்படின்னா பேரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்லக்கூடிய ஆளு பரிசுத்தமா இருக்கணும், தேவனோட வார்த்தையில நிரப்பப்பட்டிருக்கணும், ஜெபத்துல தரித்திருக்கணும், அவருடைய கற்பனையை கை கொள்ளணும், சீசரா இருக்கணும். பேய் வரட்டு ஈஸி. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கனி கொடுக்கணும். இந்த கடைசி காலத்துல சர்ப்பத்தை பார்க்க, சர்ப்பத்தை பார்க்க, சர்ப்பத்தை பார்க்கன்னு சொல்லி ஓட்டுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு வழியா வச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னி தேவனோட சமூகத்துல தாழ்த்தும். வசனம் அழகா தெளிவு எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல். எப்படி கெட்டு போக மாட்டான்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறான். என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்ப குமாரன்ட்ட வரும்போது மனம் திரும்பணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு மனம் திரும்பாம மறுபடியும் 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 உள்ள பேர் கூட பாவத்துக்குள்ள பேர் கூடாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். குமாரனை விசுவாசிக்கின்ற எவனோ கெட்டு போகாமல், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனை அடையணும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறப்ப, இயேசுவை விசுவாசித்தா எனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அது பரலோகம், அது மோட்சம். எனக்கு அந்த கிஃப்ட் வேணும். இந்த பூமியில 1000 கோடி சொத்து இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போலன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நரக வாழ்க்கையா இருக்கும். அப்புறம் 2ஆம் மரணமாயி அக்கினி கடன்னு சொல்லி போட்டிருக்கு. ஒண்ணு நித்திய ஜீவன், இல்லைன்னா நித்திய ஆக்கினை. நித்திய ஆக்கினைன்னா அது ஒரு அக்கினி கடல். ஒரு மனுஷன் ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும், இல்லைன்னா அக்கினி கடலுக்கு போகணும். அப்போ வாழ்ற காலம் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நான் மனம் திரும்பி நான் கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கும் போது நான் கெட்டு போக மாட்டேன். எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு. அந்த நம்பிக்கை முதல்ல நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா.
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளா தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே, இயேசு கிறிஸ்துவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப இன்னைக்குள்ள சிலுவை தியானம் நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலவேளையிலே உபவாச செய்தியிலே 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் என்கிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவருமாயிருக்கிறார். இன்னைக்கு அதிகால வேளையிலே வேத தியானத்திலே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவருமாயிருக்கிறார். பரிசுத்தமுள்ள பிதா நம்ம மேல கரிசனையோடு இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், யாரும் கெட்டு போகக்கூடாது. உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமா, அது பிதாவின் சித்தம். நீடிய பொறுமை உள்ளவருமா இருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனை எதுக்காக தந்தாரு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது. குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது. குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடையப்படும். அப்ப இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகக்கூடாது. அதே போல ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி உலகத்துக்கு எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணுமா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக, மனுஷகுமாரனாக, தாவீதின் குமாரனாக, தேவ குமாரனாக, உலக இரட்சகராக அனுப்பினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா அனுப்பினார். எல்லாருடைய பாவத்தை தாமே சுமந்து, அப்ப அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படுகிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் மனம் திரும்பணும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவருமா இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் என்கிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் தரணும்ல. அப்ப எல்லாரும் மனம் திரும்பணும்ல. எல்லாரும் மனம் திரும்பினாதானே பரலோகத்துக்கு கூட்டு போகும்போது ஈஸியா இருக்கும். ஒரு பாவி கெட்டு போனா பரலோகம் துக்கப்படும், ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்படும். இன்னைக்கு காலவேளையில யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே என் நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றிப்பா. வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனை தேசத்துல இருக்காங்களோ நாங்க எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரந்தொட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்கப்பா. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. இந்த மாசத்தை ஆசீர்வதிங்க. விழித்திருந்து ஜெபிக்கிறாங்க கத்த கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கத்த ஆசீர்வதிங்க. எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை தாங்கப்பா. தேசத்துக்குள்ள சமாதானம் இல்லப்பா. எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை கட்டிடுங்க. சில தேசத்துல அப்பா சண்டை, போர், அந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் ஒரு சமாதானத்தை தாங்க. எந்த இடத்துக்குள்ள பதட்டத்தோடு கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த தேசத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை தாங்க. விழித்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் எங்க கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தரணும்பா. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளயுமே ஜீவனை தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. தேசத்துக்கு தேசம் யுத்தம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா.
இந்த கடைசி காலத்துல இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இப்படிப்பட்ட காலத்துல தான்ப்பா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சிறு கூட்டமா ஜெபிக்கிறதுக்கு தேவன் வச்சிருக்கீங்கப்பா. எல்லா நாட்டுக்குள்ளேயும் வச்சிருக்கீங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறோங்கப்பா. கர்த்தர் மனமறிங்க ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை தாங்க, விசேஷ புத்தியை தாங்கப்பா. எக்ஸாம் எழுதும்போது கர்த்தர் கரம் பிடிக்கணும்ப்பா, கூட இருக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு படித்த பாடமெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, ஏற்ற துணையை தாங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, தேவையில சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள சில காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. விக்கிர வழிபாடு, மாந்திரிக, பிள்ளி சுனி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, போதை அடிமை, கஞ்சா புழக்கத்துல சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏகப்பட்ட காரியத்துல பாவடிமையில இருக்காங்கப்பா. அந்த ஜனம் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தரே சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு கர்த்தரே தேவன் என்று சாட்சி சொல்லணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகள் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் ஆசிரியங்க. உபவாச நாட்களில் சிலுவை தியானத்தை தியானிகள் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேச ஜனங்களுமே கர்த்தர் வேலை இடைத்து ஆசிரியங்க. உங்க நாமம் மேம்படட்டும்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. சரீரத்துல பலவீனத்தோட படுத்த படுக்கல, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அந்த இடத்துல அப்பா பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. காலவேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. இன்னுமா காலவேளையிலே அப்பா சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை இடைங்க. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்கப்பா. நீங்க கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இஎம்ஐ, சில குடும்பத்துல குழுக்குள்ள பணம், ஃபைனான்ஸ்ல ஜுவல்ல இருக்கு, இன்னுமாக ஹவுசிங் லோன், சில குடும்பத்துல பிசினஸ் லோன், பர்சனல் லோன், ஓடி லோன், என்னென்ன கடன் இருக்கோ அந்த கடனை அடைக்கிறத கிருபை செய்யுங்க. இந்த மாசத்தை ஆசுறீங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. இந்த மாசத்துல யாரெல்லாம் எந்த சூழ்நிலை உபவாசத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் பிள்ளைகளுடைய உபவாச நாட்களிலே பிள்ளைகளோட பேசுங்க. மனம் திரும்பி சீர் பொருந்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடுத்துப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064189 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக்கோங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.